இந்த ஸ்டேஜ்ல உங்க படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல ஐ மீன் having the film coming on Netflix And the movie is coming on your birthday. on my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story come ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க their கான்செப்ட் ஆஃப் லவ், their கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், their கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதனால அதை எப்படி நாங்கெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றோம், அதை எப்படி ruin பண்றோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தானே போடுவோம், இதுலயே மாம் காம்னு போடுறோம். அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் a mom com ladies and gentlemen. all right, இளங்கோ குமரவேல் சார், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? இதுல பாக்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓ ரைட், மோஸ்ட் லவ்ட் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா, ஹீரோவா, எப்படி இருந்தது? இந்த படத்துல வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சுரலாக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது நான் ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகிவா நடிச்சிருக்காங்க. மற்றும் பலர் அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லா கலை குடும்பமும் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியாக போட்டுட்டோம் சார். தனியானா தியேட்டருக்கு பின்னாடி. ஆமாம். சரி, நல்லா இருந்துச்சு. அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேரே நாதஸ் தாத்தா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றிண்ணா. இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாத்துக்கும் போய் சொல்கிறோம். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்கே இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார், ராதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் பிரச்சனை வந்த பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சார். சாரி. அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்லை ஐயோ, நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்ல வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. ஸோ ஹி யூஸ் டு டெல் மீ தட் இல்லன் இது நல்லா பண்ணுவாங்க, ஹி ஸ்விட்சஸ் ஆஃப் அண்ட் ஹி ஸ்விட்சஸ் ஆன். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஐ திங்க் வி ஹேட் ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீன்ல ஹி வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். And I asked him, "Yedukku why are you so disturbed?" He says, "I'm trying to put my actor face on, but I can only think about what I have to shoot up to."
ever since then, he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey, அது நான் கத்துக்கிட்டேன் that how to switch on and off from director mode to actor mode. ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ்ல டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணேன். ஃபுல்லாவே அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ் டப் பண்ணேன். காப்பாத்தி விட்டியா? இப்போ கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கேல்ல, அதனால தான் இங்கிலீஷ் வருது. இளன், ஸோ இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா, கல்யாணாலே டிராமா தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து? அண்ட் அந்த ரியல் லைஃப்ல நான் பார்த்த எக்ஸ்பீரியன்சஸ். எஸ், இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்ல நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங்குக்கு எடிட் பண்ணிட்டு, அது வர ஒவ்வொரு மாண்டேஜுமே பார்த்தீங்கன்னா ரியலாக வெவ்வேறு பீப்புளோட லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மாண்டேஜஸ். ஸோ அதுதான், அது எல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா, எவ்வளவு அரிசி நீங்க எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேர் கெஸ்ட்? 5 பேர் மாமியார் பாக்குறாங்க, கமான் மாப்பிள்ள. என்ன அரிசி? புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இருக்குல்ல, என்ன அரிசி? வீட்டுல இதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. தப்பா? 5 பேர் இல்லன், 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சிங்களா? ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. சிம்பிள். 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா, 5 உலக அதே பாட்டு தான், போக போக தெரியும். திடீர்னு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட், சொல்லுங்க worst wedding gift. எங்க those of you who are married, worst அப்படின்னா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. யோகி சார்? பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது, எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது, நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் பரிசு கொடுப்பாங்களே கல்யாணம். இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட், அது போதும். ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். The great family entertainer. So watch. எஸ். ரீசன் இதுல இருக்கிற எங்க 2 பேரும் விட்டுருங்க, மீதி இந்த 4 லெஜெண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜெண்ட்ஸ்க்காக பாக்குறோம். 4 legends காக்க. அண்ட் ஒன் மோர் லெஜெண்ட் வருவார், பின்னணி இசையில வருவார். எஸ், சூப்பர். இட்ஸ் ரியல் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படிதான் நினைச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது மக்கள்கிட்டயும் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டயும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பியும் ரீவிசிட் பண்ணி கூட நீங்க பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். வாவ், தட்ஸ் ரியலி ரியலி அமேசிங். எஸ், யோகி பாபு சார், செல்வி சார். இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, பெஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். வாவ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க யோகி பாபு சார். ப்ரொடியூசருக்காக பார்க்கலாங்க, கண்டிப்பா பணம் போட்டிருக்காரு. இப்போ ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க, அது அவ்வளோ எமோஷன் இருக்குது இந்த கதையில். இவர் சொல்கிறது ஒரு 50% உண்மை, 50% நீங்கள் படம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்தாகணும். அவ்வளோ எமோஷன் இருக்குது, விஷயம் இருக்குது அந்த படத்தில், அதுக்காக பார்க்கணும். தேங்க்யூ. அண்ட் ஃபைனல் வேர்ட் டு யூ, பவி. So like everybody said, இது ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். பட் அதுக்கு மேலே ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஆல்சோ ஃபார் பீப்புள் டு வாட்ச். பிகாஸ் மேம் சொன்ன மாதிரி வி ஆல் ஹேவ், நம்ம எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மேரேஜ் இருக்குல்ல, இன் எவ்ரி ஜெனரேஷனுக்கு. ஸோ இன் தட் ஸ்பேஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நமக்கு, ஐ திங்க் வி ஆர் வெரி கண்டிஷன் தட் என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுதான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும், அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் 2 பேருமே they're equals in a marriage and it's their life how they want to live. So yeah, I think it's a film about love, relationships, ego and family. And எனக்கு I feel Nivi, she's written the film here, and Ilan, you have developed ஒரு சீரியஸான படம், சீரியஸான ஒரு தீம், ரொம்ப ஹியூமரஸா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா they have written the film. So I think everybody will enjoy.